ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன்றது ஒரு லீகல் டாக்குமெண்ட். அது எல்லா கம்பெனிலயுமே வந்து மேண்டேட்டரியா வச்சிருக்கணும். இந்த ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன்ல அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பத்தின விஷயங்கள், ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அத பத்தி, இப்போ அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டா இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து ஷேர்ஸ் பத்தின விஷயம். இப்போ கால் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கட்டும், ஷேர் கேபிட்டல், கன்வென்ஷன் ஆஃப் ஷேர்ஸா இருக்கட்டும், நம்ம ஷேர்ஸ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், இல்ல ஷேர் வாரண்ட்ன்னு சொல்லிட்டு, ஒரு கம்பெனில நடக்க வேண்டிய மொத்த இம்பார்ட்டன்டான விஷயங்களுமே இந்த ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன்ல கண்டிப்பா பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம கன்டென்ட் ஆஃப் ஆர்டிகிள் அசோசியேஷன் பார்க்கலாம். இந்த கன்டென்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கு ஆடிட்டர் வேணும். அவங்களோட அப்பாயின்ட்மெண்ட் பண்ணுற ப்ரொசீஜரா இருக்கட்டும், ஆடிட்டருக்கு வந்து என்ன ரெமுனரேஷன் குடுக்கணும். இப்போ ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா, அதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மினிட்ஸா இருக்கட்டும், அந்த மீட்டிங்க்கு எத்தன நாள் முன்னாடி கால் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான மொத்த ப்ரொசீஜருமே ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறோம்னா, அவங்களோட பவர்ஸா இருக்கட்டும், டியூட்டீஸ் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறோம், அந்த ஃபுல் ப்ரொசீஜருமே இதில பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கம்பெனி வந்து வைண்டிங் பண்ணுறோம்னா, அந்த ப்ரொசீஜர் ஃபார் வைண்டிங் மொத்தமும் ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன்ல கண்டிப்பா பதிவு பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு காமன் சீல் வந்து யார் யூஸ் பண்ணணும், அது எங்க வைக்கணும், ஷேர் ஹோல்டர்ஸோட மொத்த டீட்டெயில்ஸுமே இந்த ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன்ல பதிவு பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன்னா ஒரு கம்பெனியோட மொத்த டீட்டெயில்ஸுமே எடுத்து பார்த்தோம்னா, அந்த கம்பெனியோட டாப் டூ பாட்டம் டீட்டெயில்ஸ் வரைக்குமே ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன்ல பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க.